என் பிரியமான பிள்ளையே, ஸ்தோத்திரம். இதை நீ முழுமையாக கேட்கும் நொடியே உன் சோதனை காலம் ஒரு முடிவிற்கு வரும், அல்லது உன் சோதனை காலங்கள் ஒரு முடிவிற்கு வரும் வேளையில் இதை நீ கேட்க நேரும். இப்பொழுது இதை நீ கேட்டுக்கொண்டு இருக்கிறாயல்லவா? நம்பிக்கையோடே கேள். இது உனக்கானது. நீ என் பிள்ளை, நான் தெரிந்து கொண்ட என் பிள்ளை, என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த இயேசுவின் பிள்ளை. உன்னை நான் எப்படி கைவிட முடியும்? உனக்கு ஏதேனும் மன அழுத்தம் என்றாலும் மனபாரம் என்றாலும் யாரையும் நீ தேடியும் நாடியும் செல்ல வேண்டியதில்லை. இருந்த இடத்திலிருந்து என்னிடம் பேசு. உன் கவனத்தை, உன் மனதை என் பக்கம் திருப்பு. நான் பார்க்கிறேன், நான் கேட்கிறேன், நான் செய்து தருகிறேன். உன் உள்ளம் இப்பொழுது சரியாக வேலை செய்வதில்லை. அது மனம் சொல்கிறதை கேட்கிறதே தவிர அதற்குள் சிறு நம்பிக்கையாய் ஆறுதலாய் ஒன்று எழுந்து வந்து அவ்வப்போது உன்னை தேற்றுகிறதே, அது எங்கிருந்து வருகிறது என்று யோசித்து பார்த்திருக்கிறாயா? அது உன் ஆத்மாவில் இருந்து வருகின்ற என் வார்த்தை. என் பிள்ளையே, உன் நாள் மனதிலிருந்து நான் அனுப்பி வைக்கின்ற நம்பிக்கை அது. இதை நீ கவனிக்க மறுக்கிறாய். உன் மனதின் எண்ண அலைகளால், உன் கவலைகளாலும் எப்பொழுதும் சிந்தித்து கொண்டிருக்கும் ஒரே சிந்தனையாலும் என் வார்த்தைகளை நீ மூடி விடுகிறாய். எழுந்து வரும் என் குரலை துவக்கத்திலேயே நீ நசுக்கி விடுகிறாய். என் வார்த்தையை கேட்பாய் என்று ஒவ்வொரு நாளும் நான் காத்திருந்தேன். ஆனால் நீ கவனிக்கவில்லை. எதையோ யோசித்து கொண்டு எதையோ நினைத்து கொண்டே இருக்கிறாய். எப்பொழுது இந்த பிரச்சனைகள் தீரும், அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்து கொண்டே இருக்கிறாயே தவிர இதற்கெல்லாம் தீர்வை உன் நாள் மனதிலிருந்து உனக்கு சொல்லி கொண்டிருக்கும் என் குரலை நீ உணர மறுக்கிறாய். இப்பொழுதாவது என் வார்த்தைகளை கேள். என் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொள். எப்பொழுதுமே உன் வாழ்க்கை, உன் எதிர்காலம், உன் வாரிசுகள், உன் குடும்பம் என்று துடித்து கொண்டும் தவித்து கொண்டும் இருக்கிறாய். நீ கொண்டிருக்கும் வெறும் இந்த உடலுக்கு சொந்தக்காரிதான் நீ. ஆனால் நானோ உன் உயிருக்கும் அதில் ஒளிந்திருக்கும் ஆத்மாவிற்கும் சொந்தக்காரன் ஆனவன். வெறும் உடலுக்கு சொந்தமான நீயே உன் வாழ்க்கையை பற்றி இத்தனை கவலைப்படும் பொழுது உன் ஆன்மாவிற்கு சொந்தக்காரனான நான் எவ்வளவு கண்ணும் கருத்துமாய் உன்னை பாதுகாப்பேன். எப்பொழுது என் கரங்களை நீ பற்றி கொண்டாயோ அப்பொழுதே உன் சோதனைகளுக்கு நான் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டேன். நல்ல நேரம் ஆரம்பமாகும் பொழுதுதான் நல்ல வார்த்தைகள் உன் செவி வந்து சேரும். இப்பொழுது இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறாயல்லவா? சர்வ நிச்சயமாக நம்பு. உனக்கான நல்ல காலம் ஆரம்பமாகிவிட்டது. உன் நல்ல காலத்தையும் உன் நல்ல வாழ்க்கையையும் நோக்கிதான் நீ பயணித்து கொண்டு இருக்கிறாய். நீ நினைக்கும் மாற்றங்களும் நீ நினைக்கும் நிகழ்வுகளும் நிச்சயமாக நடக்கும். உனக்கான இன்றைய வாக்குத்தத்தம்: உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். நீதிமொழிகள் 16 அதிகாரம் 3 வசனம். ஆமேன்.